ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சாஃப்டான இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ரேஷியோ பார்க்கலாம். நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி ஃபஸ்ட்டு இட்லி அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கிளாஸ் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒரு 3 கிளாஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நான். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி, இது ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக நல்லா வெளியே போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். பாருங்கள், காலையில் நல்லா ஊறிடுச்சு. நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். காலையில் நல்லா ஊறிடுச்சு. நான் இது கூட நைட்டு மிச்சமான சாப்பாடு ஒரு 1/2 கிளாஸ் சாப்பாடு இருந்தது. அதில் நான் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதையும் கலந்துக்கிறேன். இப்போ அந்த அவுள் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் அவுள், அது நான் ஒரு அந்த கிளாஸ்லேயே 1/2 கிளாஸ் ஆஃப் அவுள் போட்டுக்கிறேன். 1/2 கிளாஸ் போட்டுக்கிறேன். அது நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருவேன் நான். அவுள் போட்டுக்கிறேன். மாவு அரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையில் நல்லா கை விட்டு நல்லா கிளறிடணும். அப்போ தான் மாவு புளிக்கும். நீங்கள் பழைய சாப்பாடு போட விரும்பலை அப்படின்னா அவுளே நீங்கள் 1 கிளாஸாக போட்டுக்கலாம். நான் 1/2 கிளாஸ் போட்டேன் இல்லையா, அதனால் 1 கிளாஸ் போட்டுக்கலாம். ஸ்டவ் பக்கத்தில் வச்சிடணும் ஹீட்டுக்கு. அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு சீக்கிரம் புளிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புளிச்சிருச்சு பாருங்கள். 3 ஹவர்ஸ்லேயே புளிச்சிருச்சு மாவு. பாருங்கள், மாவு எவ்வளோ உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வாங்க இட்லி ஊற்றிடலாம். இது லைட்டாக தண்ணி கலந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நான் எப்பவுமே துணி இட்லி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் இட்லி சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. நான் சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணல. அப்போவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மிச்சமான சாப்பாடும் அந்த அவலும் இட்லி ரொம்ப சாஃப்ட் பண்ணிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு போட விரும்பாதவங்க அவல் போட்டுக்கலாம். நான் சாப்பாடு 1/2 கிளாஸ், அவல் 1/2 கிளாஸ் போட்டேன். நீங்கள் சாப்பாடு போடல அப்படின்னா அவல் 1 கிளாஸாக போட்டுக்கலாம். நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கலாம் மாவுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.